வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் அபீபி. தமிழ் சினிமாவில் லவ்வு, ஃபேமிலி, வில்லேஜ் லைஃபு, ரிலீஜன் பற்றி, சோஷியல் இஷ்யூ பற்றி இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. ஆனால் மீரா கதிரவன் அவரோட இந்த அபீபி படம் ரொம்ப ஒரு ஃபெமிலியர் தீமாக நேச்சுரல் வைப்ஸில் ஹார்ட்ஃபெல்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இது ஒரு சிம்பிள் லவ் ஸ்டோரி மட்டும் இல்லை, ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்குற விதத்துலையும், ஒரு லவ்வு, ஃபெய்த்து, சோஷியல் ப்ரெஷர், ஹியூமன் எமோஷன் பற்றியும் பேசுகிற ஒரு மீனிங்ஃபுல் சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த படம். இந்த படத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த கதையும் அந்த எமோஷ்னல் கோர் தான். இந்த படம் வந்து 90s 80s திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் நடக்கிற கதை. முஸ்லீம் வீவிங் ஃபேமிலியோட ஒரு வாழ்க்கை, அவங்களோட கனவுகள், கஷ்டங்கள், உறவுகள், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ளே இருக்க அந்த அன்பு தான் இந்த படத்தோட மெயின் ஸ்ட்ரென்த்துன்னு கூட சொல்லலாம். ஆரம்பத்தில் இது ஒரு இன்னசென்ட் லவ் ஸ்டோரி மாதிரி தெரிஞ்சாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமிலி டிக்னிட்டி, சொசைட்டி எக்ஸ்பெக்டேஷன்ஸ், லைஃபோட அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் பற்றிலாம் பேசுகிற ஒரு எமோஷ்னல் ட்ராமாவாக மாறிடுது. இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ், முக்கியமாக கஸ்தூரி ராஜா இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவரு தான் இந்த கதையில் வந்து ஒரு பிக்கெஸ்ட் பில்லர்னு கூட சொல்லலாம். ஒரு ஃபேமிலியோட ஹெட்டாக அந்த சர்க்கம்டன்ஸில் இருக்கிற ஒரு நல்ல ப்ரெஷரை வந்து கேரி பண்ணுற ஒரு அப்பா கேரக்டர், அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு கஸ்தூரி ராஜா. முக்கியமாக அவரோட பையனுக்கு பொண்ணு பார்க்குற சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. அந்த சீனில் வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக ஒரு மக்கள் முன்னாடி நிற்கிற ஒரு சீன் ஒன்று பண்ணியிருக்காரு. அது ரொம்பவே வந்து தரமான ஒரு சீன் கூட சொல்லலாம். அந்த சீன் வந்து தேட்டரில் பார்க்கும்போது ஆடியன்ஸை ரொம்பவே ஈஸியாக கனெக்ட் பண்ணுது. ஹீரோயின் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப சார்மிங் எக்ஸ்ப்ரெஷனோட ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த யங் லவ்வோட இன்னசென்ஸ், இந்த சின்சியரிட்டி, இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. மாளவிகா மனோஜ் இவங்க வந்து கிரேஸ்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த ரொமான்டிக்கான சீக்வன்ஸ்லாம் இந்த எமோஷனல் டெப்த் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. டேரக்டர் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப மீனிங்ஃபுல்லாக அந்த கதையில் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. டைரக்ஷன் சைட் டைரக்டர் மீரா கதிரவன் இந்த வில்லேஜ் லைஃப் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாக லைவ்லியாக வந்து காமிச்சிருக்காரு. திருநெல்வேலியோட கல்ச்சரு, ஃபேமிலியோட ரிலேஷன்ஷிப்பு, டெய்லி ரொட்டீன்ஸ்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது அந்த கிராமத்து ஃபீல்டுக்குள்ளே போயிட்டு வரா மாதிரி ஒரு ஃபீல் வருது. டெக்னிக்கல் சைடில் வந்து சினிமாட்டோகிராஃபி சூப்பராக பண்ணியிருக்காரு மகேஷ் முத்துசாமி. படத்தோட மேஜர் ஹைலைட்ஸ் என்னென்னா திருநெல்வேலி கண்ட்ரி சைட் பியூட்டியை ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணி ஸ்க்ரீனில் காமிச்சிருக்காரு. சாம் சிஎஸ் சொல்லவா வேணும், அவர் வந்து எத்தனை ஹிட் சாங்ஸ்லாம் கொடுத்துருக்காரு, ஹிட் ஆல்பம்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் அந்த படத்துக்கும் வந்து நல்ல ஒரு மியூசிக் வந்து தரமாக பண்ணியிருக்காரு. எமோஷ்னல் சீன்ஸ்க்கெலாம் வந்து இவர் கொடுக்குற பிஜிஎம் வந்து ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குது. இந்த சோல்ஃபுல் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்லாம் இந்த படத்துக்கு இதோட எமோஷனை இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுது. இந்த படத்தில் என்னெல்லாம் வந்து ஒர்க் ஆகிருக்குன்னா ரியலிஸ்டிக் வில்லேஜ் அட்மாஸ்பியர் ரொம்ப அழகாக வந்து ஒர்க் ஆகிருக்கு. படத்தில் ஒரு சீக்வன்ஸ்லேயும் வர அந்த ஸ்ட்ராங் எமோஷ்னல் மூமெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. பர்ஃபார்மன்ஸ் கஸ்தூரி ராஜா வந்து ரொம்ப எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஒரு ஹைலைட்டடாக வந்து தெரியுது. லவ் ஸ்டோரி ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. சொன்ன மாதிரி சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் ரெண்டுமே வந்து தரமாக கொடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸ் எமோஷ்னலாக மெமரபுளாக இருக்கும். படத்தை விட்டு வெளியே வந்தாலும் அந்த ஒரு மெமரபிள், அந்த படம் பார்த்ததுக்கான ஓகேப்பா சூப்பர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. படத்தில் எது வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோ பேஸில் தான் மூவ் ஆகுது. கேரக்டர் இன்ட்ரடக்ஷனுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா டக்குன்னு அடுத்தது கேரக்டர் வந்து ஒரு 20 மினிட்ஸ் மேக்ஸிமம் 20 மினிட்ஸ்க்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. செகண்ட் ஹாஃபில் வந்து ஸ்டோரி வந்து எமோஷ்னல் இன்டென்சிட்டி அதிகமாகி பயங்கரமாக வந்து பிக்கப் ஆகுது. அதில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபயராக தான் போயிட்டுருக்கு. கடைசியாக அந்த அபிபி வந்து ஒரு நார்மல் லவ் ஸ்டோரி இல்லை, ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த சொசைட்டி எக்ஸ்பெக்டேஷன்ஸு, நம்பிக்கை, அதுவும் இல்லாமல் மனுஷங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்பவே வேல்யூ பண்ணுற மாதிரி ஒரு கதையாக வந்து இது இருக்குது. ஒரு ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸு, ரியாலிட்டி ஸ்டோரி டெல்லிங், அப்புறம் இந்த ஆர்ட் டச்சிங் மூமெண்ட்ஸ்லாம் நல்ல மீனிங்ஃபுல் சினிமா லவ்வர்ஸ் வந்து இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த படம் வந்து கடைசியாக முடிஞ்சு தேட்டரை விட்டு வெளியே வந்த பிறகு கூட சில விஷயங்கள்லாம் மனசில் அப்படியே நிற்கும். இப்போ வந்த சில படங்களில் அந்த விஷயம் இல்லை, ஆனால் இந்த படத்தில் அந்த ஒரு ப்ளஸ் இருக்குது. ஸோ படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது நல்லா இருக்குப்பா, ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருப்பாங்களே அதெல்லாம் வந்து மனசில் அப்படியே நிற்கும் அப்படின்னு தான் சொல்லணும். பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பத்திரம். டாட்டா. Thank you.